கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்திக் கொள்கிறோம். இந்த நாட்களிலும் கூட கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்து, இந்த வியாதி நாட்களிலும் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் 7 மாதங்களாய் கர்த்தர் நம்மை சுகபத்திரமாக இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ரோமர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கி நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூர்ந்தது நிமித்தமாக தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன செய்திருக்கிறது? ஊற்றப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, அவரிடத்தில் அன்பு கூறுகிற நமக்கு ஆண்டவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் தேவன் அன்புள்ளவர். அந்த அன்புள்ள தேவன் அவரிடத்தில் நாம் அன்பு செலுத்தும் போது தேவனாகிய கர்த்தர் நமக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து முடிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது கர்த்தரால் தான் நடக்கிறது. கர்த்தராகிய தேவன் நமக்கு சகலத்தையும் நன்மையாக செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்தில் அதிகமாய் அன்பு கூறுவோம். பக்தன் இப்படியாய் பாடுகிறார், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் நாம் அன்பு கூற தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய அன்பிலே நாம் நாளுக்கு நாள் வளருவோம். தேவனுடைய அன்பிலே வளர்ந்து பெருகுவோம். தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் அவர் நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய அன்பை ஆண்டவரிடத்தில் வெளிப்படுத்துவோம். ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.